வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே லோடு ஆட்டோ திடீரென தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த காமராஜர் என்பவர் தனது லோடு ஆட்டோவில் கூட்ரோடு அருகே வந்து கொண்டிருந்த போது ஆட்டோவின் பின்புறத்தில் திடீரென தீப்பற்றி உள்ளது. இந்த விபத்தில் ஆட்டோவின் உரிமையாளர்களுக்கு காயம் ஏற்படவில்லை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மதுபோதை ஆசாமி ஒருவர் நீர்த்தேக்க தொட்டியின் மீது ஏறி ரகளையில் ஈடுபட்டார். திட்டக்குளத்தைச் சேர்ந்த ஜோதி என்பவர் மதுபோதையில் சாலையில் சென்ற போலீசாரிடம் ஹெல்மெட்டை பறித்துக் கொண்டு நீர்த்தேக்க தொட்டியின் மீது ஏறி கொலை மிரட்டல் விடுத்தார். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மீதும் கல்வீசி தாக்குதல் நடத்தியதால் அந்த இடமே கலவரமாக காட்சியளித்தது. விடிய ஆட்சியில் கட்டுப்பாடின்றி இலக்கு வைத்து மதுபானம் விற்கப்படுவதால் மதுபோதை ஆசாமிகளின் அட்டூழியமும் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நானும் டெல்டாக்காரன் நானும் விவசாயி என கூறி வரும் பொம்மை முதல்வரை கண்டா வரச் சொல்லுங்க என மன்னார்குடி பகுதி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே மூணாறு தலைப்புக்கு வந்த நீர் பாசனத்திற்கு போதிய அளவில் செல்லாததால் 5000 ஏக்கர் சம்பா பயிர்கள் கருக தொடங்கியுள்ளன. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடியா திமுக அரசை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுக்கா பையங்காட்டூர் கிராமம் மேலப்புத்தூர் கடைத்தெரு ரெகுநாதபுரம் வாலிவோட கிட்டத்தட்ட உள்ளிட்ட ஒரு 20 கிராமம் ஒரு 5000 ஏக்கர் கருகிற சூழ்நிலையில் இருக்கு. உடனடியாக அது நீர்வளத்துறை அதிகாரிகள் தலையிட்டு உடனடியாக இந்த கோரையத்தில் தண்ணி நிறைய விட்டாங்கன்னா தான் தண்ணி இந்த விவசாயம் தப்பிக்கும். இல்லைன்னா மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். விவசாயத்தையே நம்பி இருக்கிற விவசாய தொழிலாளர்களும் சரி விவசாயிகளும் சரி கடுமையான பாதிப்பு உள்ளாகி உண்மையிலே சொல்றேன் ரொம்ப பரிதாபமா இருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள ஜெயகோபால் கரோடியா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கழிவறைகள் சுத்தமாக இல்லை என்று கூறி மாணவிகள் புகார் அளித்துள்ளனர். பள்ளி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்று மாணவிகள் தெரிவிக்கின்றனர். விடியா மாடல் அரசு இல்லம் தேடி கல்வி நான் முதல்வன் திட்டம் என கலர் கலராக ரீல் விடும் பள்ளி கல்வித்துறை கழிப்பிடங்களை கூட முறையாக பராமரிக்காத அவலநிலை நீடிப்பதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பயிர்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புத்தூர் வயல் தேன் வயல் சுற்றுப்பகுதிகளில் பாக்கு வாழை பயிர்களை காட்டு யானைகள் இரவு நேரங்களில் மட்டுமின்றி பகல் நேரங்களிலும் சேதப்படுத்தி அட்டகாசம் செய்து வருகின்றன. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கும்கி யானை உதவியுடன் காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்றும் விடிய அரசு விவசாய நிலங்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சேதமடைந்த பயிர்களை பார்வையிட்டு பாதிக்கப்பட்டோருக்கு உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.